அன்றைக்கின்னு ஒரு நாள் செம்ம வெயில் சென்னையில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் உடனே தென்காசிக்கு போய் அங்கே ஏதாச்சும் என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேசஸ் இருக்கா அப்படின்னு நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த பிளேஸ் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. உடனே கார் எடுத்துகிட்டு அங்கே போயிடலான்னு சொல்லி வந்துட்டோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, அது பக்கத்துலேயே ஒரு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே அந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் டோக்கன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 100 rupees-ஆம். அதனால் 1 ஹவர் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக இங்கே விளாட்லாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா, அந்த சைடு இன்னும் கூட்டமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க, இனிமேல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்கும்போது பெரியவங்களுக்கு 100 rupees, சின்ன பசங்களுக்கு 50 rupees. நாங்களும் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ண. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா நம்ம கால் எட்டுற அளவுக்கு சின்ன பசங்க கூட இறங்கலாம், அவ்வளோ ஹைட் தான் இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம சேஃப்டியாகவும் இருக்கும். பெரியவங்கெல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே அப்படியே அவங்களுக்கு சின்ன பசங்க ஃபீல் மாதிரி அப்படியே வந்து ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட்டோ பிடிச்சி வந்தாங்க, அந்த சைடு போனாங்க, எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா, அப்படியே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குது. இந்த பீச் பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த வீடு. பார்த்தீங்களா, இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராகவும் இருந்துச்சு அந்த இடம். நிறைய பேர் டைவ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு நாள் எனக்கு சூப்பராக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டைமும் முடிஞ்சிச்சு. அந்த 1 ஹவரில் சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் தொபன்னு எல்லாமே நனைஞ்சிட்டோமா, அடுத்து எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கே பக்கத்துலேயே ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்து நல்லா ஊஞ்சலில் ஆடினோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காஞ்சிட்டு அப்படியே நாங்கள் காரில் ஏறி ஒரு கோவிலுக்கு போனோம். இனிமேல் தான் நாங்கள் இப்போ போகிறோம். சரிங்களா, அது அந்த 1 ஹவருக்குள்ளே தான் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். இன்னும் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு டங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மறக்காமல் போய் பார்ப்பீங்க. இங்கே பக்கத்துலேயே நிறைய ஜூஸு, ஃப்ரூட்ஸு நிறைய விற்றுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, இங்கே ஊஞ்சல். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் ஒரு டைவ் வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் இன்னொரு கோவிலுக்கு போகிறதுக்காக. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட்டோம். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கோவில் அந்த காலத்தில் எப்படி கட்டுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சரோட அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்க. ஒரு இடமும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க குரங்கு எல்லாம் கோபுரத்து மேலே குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அங்கே இங்கே கீழே குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். அப்போல்லாம் அங்கே குரங்கெல்லாம் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ யார் யார் தலையெல்லாம் இந்த பூலாம் வச்சுருக்காங்களோ அவங்க தலையிலேருந்து அந்த பூவை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி தான் குரங்குகள்லாம் கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போல்லாம் அந்த கோவில் சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்களா, இந்த வழியில் கூட அது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த குரங்கு சுற்றிக்கு அப்படியே சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கும் அந்த கோவில் சுற்றி குரங்குங்கள்லாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த மாடுலாம் வச்சுருக்காங்க. இன்னும் போயிட்டே இருக்கும். இது பெருசாக இருக்கும் இந்த கோவில்லாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருடைய கோவிலில் இப்போ தான் நான் பார்க்குறேனே, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கோபுரத்தெல்லாம் பார்த்தீங்களா, நிறைய பொம்மை. இதோ இந்த கோபுரம் தான், நிறைய பொம்மைகளோடு அதை செதுக்கியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்களேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல் வியூ ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த டிவியில் பாடுவாங்களே சாமி பாட்டு, அதே மாதிரி பாடிட்டுருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா டிவியில் வர மாதிரியே பாடுறாங்கன்னு சொல்லி. அவங்க டெய்லியும் படிச்சுட்டு இருக்கறனால அப்படியே அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சான்.
அவ்வளோ இடம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா கல் ஒன்று மேலே மேலே வச்சுருக்காங்கல்ல, இது எதுக்குன்னு சொல்லி எங்கள் அம்மாகிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி கல் ஒன்று மேலே வைக்கும்போது லைஃப்லேயும் நம்ம நிஜத்துலேயும் நம்ம ஒரு வீடு கட்டுவோன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படி கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, அப்படி கூட நடக்குமான்னு. சரி நம்மளும் ஒன்று கட்டுவோன்னு சொல்லி ஒரு 2 இதை கட்டிட்டேன். வெளியே வந்து லாஸ்ட்டாக அந்த கோவிலை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போய் நாங்கள் ஜிகிர்தண்டா போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படியே போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒன்று ஃபேமஸ் ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி அங்கே போய் என்றைக்குமே நான் சாப்பிட்டதே இல்லை ஜிகிர்தண்டா, இன்னைக்கு போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, சரி நானும் சாப்பிடல போவோம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்ல, சரி நம்ம பிளான் போட்ட மாதிரி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய ஸ்பெஷலு நார்மல்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நிறைய ஜிகிர்தண்டா அது ஜூஸு ஐஸ்கிரீம் இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க, ஃபலோடா. நாங்கள் ஜிகிர்தண்டா தான் குடிக்க போகிறோம், ஜிகிர்தண்டா மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்து ஐஸ்கிரீம் போட்டு தாங்கன்னு சொல்லும் போது ஐஸ்கிரீமும் போட்டு தந்தாங்க. 160 rupees. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு தங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.